பெருமாளே என்று முதலாவது திருப்புகழை அழகாக பாடினார் அருணகிரியார். சந்தப்பாக்களிலே முருகனை சேவித்தார் அருணகிரியார். சங்கப்பாக்களிலே முருகனை சேவித்த பெருமைக்குரியவர் நக்கீரர். உலகமுவப்ப வலநேர்வு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு ஓர இமைக்கும் ஷேண்விளங்கு அவிரொளி என்று முருகப்பெருமானுடைய திருக்கோலச் சிறப்பை திருமுருகாற்றுப்படையினூடாக பாடியவர் நக்கீரர். அப்படி சங்கத் தமிழிலே, சந்த தமிழிலே, பிள்ளை தமிழிலே இப்படி எத்தனை அடியவர்கள் முருகப்பெருமான் மீது பாடல்களை பாடியிருக்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் முருகப்பெருமான் மீது பக்தி பாக்களை இசைப்பாடல்களாக பாடுகின்ற காலம். பல்லவர் காலத்திலே தேவாரம், திருவாசகம் என பக்தி வயப்பட்ட பாக்களை பக்தி காலம், பக்தி நெறி காலம் என்று சொல்லத்தக்க வகையிலே பாடி அருளினார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப சாதனங்களுடைய துணையோடு எத்தனையோ இசை பாமாலைகளை, பாக்களை வெளியிடுகிறார்கள். இந்த தொலைக்காட்சியிலும் சரி, சக்தி FM வானொலியிலும் சரி, நெல்லைப்பதி முருகனுடைய பெருமைகளை எடுத்து எம்புகின்ற வகையில் எத்தனை இசை பாடல்களை பாடுகிறார்கள், ஒளிபரப்புகிறார்கள். அத்துணை சிறப்பு இந்த நெல்லைப்பதிக்கு இருக்கிறது. எனவேதான் இந்த நெல்லைப்பதி முருகனுடைய சிறப்பினை உணர்ந்த அடியவர்கள் சக்தி தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த காட்சிகளை கண்ணுற்று தரிசனம் பெற வேண்டும் என்று காலை முதலே எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இலங்கையில் மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியிலே இணையதளத்தினூடாக கூட சக்தி தொலைக்காட்சியினுடைய ஒளிபரப்பு சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில் இப்பொழுது எங்களுடைய ஹேமா அம்மையார் அவர்கள் இந்த காட்சிகளை வர்ணிக்கிறார்கள். இங்கே காவடிகள் மெல்ல மெல்ல அசைந்தாடி கோவிலை நோக்கி வருகின்ற நிலை தென்படுகிறது. அப்படி காவடிகள் வருகின்ற நிலையில் ஹேமா சண்முக சர்மா அம்மையார் அவர்களே, உங்களுடைய மனக்கண் முன் என்ன பதிவுகள் தென்படுகின்றன? அதனை எங்களுடைய நேயர்களுக்கு விரித்துரையுங்கள். காவடிகள் கோடி கோடி கந்தா கந்தா என்று சொல்லி ஓடியோடி வருகின்றன. ஏன் காவடி எடுத்தும் கத்தூரச்சட்டி தாங்கியும் தானே எம்பெருமானுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். காவடிகளிலே தான் எத்தனை காவடி. பழனி முருகனுக்கு காவடி எடுக்கும் பொழுது பாக்காவடி, பன்னீர் காவடி, புஷ்பக்காவடி, செப்பக்காவடி என்றெல்லாம் காவடி வகைகள் எத்தனையோ இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அடியவர்கள் தங்களுடைய தோளிலே சுமந்த வண்ணமாக எம்பெருமானை நோக்கி நடைப்பயணம் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி எத்தனையோ தூர இடங்களிலுமிருந்து அடியார்கள் தங்களுடைய நேர்மானத்திற்காக இந்த காவடிகளை வகை வகையாக தோளிலே சுமந்த வண்ணம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, உண்மையிலே தங்களுடைய உடலை ரணப்படுத்தி ரணவேதனைகள் அனைத்தையும் அவனுடைய திருவடிக்கு அர்ப்பணித்து முருகப்பெருமானுடைய எண்ணத்தை தவிர, சிந்தனையை தவிர, நினைவுகளை தவிர வேறு எதையுமே உள்ளத்தில் பதியா வண்ணம் வேதனைகளை எல்லாவற்றையும் சோதனைகளாக மாற்றி அந்த சோதனைகளை இறைவனுடைய திருவடிக்காக சமர்ப்பித்து விட்டு வெறுமனே உடல் தரித்தவர்களாக பறவை காவடியாக பறந்து பறந்து வருகின்ற அந்த காட்சி கூட இந்த சின்ன திரையில் தொடர்ந்து வரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் காவடிக்குரிய நேரம் இன்னும் கிட்டவில்லை. இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக காவடி எடுப்போர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ரதத்திலே எம்பெருமான் வீதிவலமாக வருகின்ற சந்தர்ப்பத்திலே காவடி எடுப்பவர்களுடைய கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியும். ஆகையால் அவர்களுடைய வருகையை இந்த நிர்வாகம் சற்று தாமதித்திருக்கிறது. ரதத்திலே எம்பெருமான் தன்னுடைய அளித்த தொழிலை மேற்கொண்டு மீண்டும் தன்னுடைய இருப்பிடத்தை அடைந்தவுடன் மீண்டும் காவடி எடுப்பவர்களுடைய வழிபாடு தொடரலாம் என்று எண்ணிய படியால்தான் காவடி எடுப்பவர்கள் இனிமேல் தான் வருவார்கள் என்று நினைக்கிறோம். அது மாத்திரமல்ல, பாருங்கள், சுற்றுச்சூழலை பார்க்கிறோம். இப்பொழுது மழை இல்லை, ஆனால் அதிக வெப்பமும் இல்லை. அடியார்கள் ஒவ்வொரு வருடமும் அடியார்களுடைய நிலையை பார்த்தால் இப்பொழுது 10 மணி 9:30
9:45 ஆகின்றது. இந்த வேளையிலே அதிகூடிய வெப்பத்தை உணர்ந்து கொண்டு கஷ்டப்படுகின்ற அடியார்களை இத்தனை காலமும் நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே இங்கே நல்ல வீதியிலே கண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வருடம் எம்பெருமானுடைய திருவருளோ என்னவோ இந்த காலநிலை சூழல் அடியார்களுக்கு இதமான ஒரு நிலையை கொடுக்கின்றது. வெப்பமில்லாத நிலையிலே மன அமைதியோடு இறைவனை வழிபடுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதுவும் இறைவனுடைய திருவருள் என்றேதான் சொல்ல வேண்டும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்க வேண்டும். ஆதலால் மனம் ஒருமித்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு எண்ணப்பாங்கு எங்களுக்கு உதயமாக வேண்டும் என்றால் அதற்கான கால சூழ்நிலையும் எங்களுக்கு அனுசரணை தர வேண்டும். அந்த கால சூழ்நிலையை நாங்கள் இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை விட அடியார்கள் அனைவரும் தாகத்தினால் வேதனைப்படுவார்கள் என்று நினைத்து எத்தனையோ உபகாரிகள் நன்கொடை வள்ளல்கள் தேநீரையும் மற்றும் குடிநீரையும் வழங்கி அடியார்களை ஆசுவாசப்படுத்துகிறார்கள். உண்மையில் இதுதான் தர்மம். தர்மம் எங்கே உள்ளது என்று கேட்டால் அடியார்களுடைய மனதை நிறைவிப்பதற்காக எவன் ஒருவன் பாடுபடுகிறானோ அங்கேதான் தர்மம் இருக்கின்றது. தர்ம காரியங்கள் நாங்கள் செய்கின்ற பொழுது இறைவன் எங்களோடு இணைகின்றான் என்று நினைக்க வேண்டும். நாங்கள் யாருக்கோ செய்கிறோம் என்று நினைப்பதல்ல, பேருக்கும் புகழுக்குமாக செய்கிறோம் என்று நினைப்பதல்ல. ஏதோ ஒரு ஆத்மா, அது இறைவனால் படைக்கப்பட்ட ஆத்மா, என்னோடு பிறந்த ஆத்மா, அந்த ஆத்மா மகிழ்வடைகிறது என்று நாங்கள் நினைக்கும் பொழுது எங்கள் மனமும் சந்தோஷப்படுகிறது. அதுதான் இறைவனுடைய குழந்தைகள் நாம் என்ற இறை ஆன்ம இணைப்பை எமக்கு விளக்குவது. எனவே ஆத்மாக்கள் தாக சாந்தி பெற்று மகிழ்வடைகிறார்கள். இங்கே பாருங்கள், காவடிகள் ஒவ்வொன்றாக வீதிக்குள் நுழைவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி தொடர்ந்து இந்த காவடிகளை கொண்டு அடியார்கள் ஆலயத்தை நோக்கி வருவார்கள் என்று எண்ணுகின்ற பொழுது எம்பெருமானுடைய திருவடி கமலத்தின் சிறப்பை அல்லவா சிந்திக்க தோன்றுகின்றது. சங்க காலத்திலே பாரதம் பாடிய பெருந்தேவனார் சொல்லுவார், குறுந்தொகையிலே ஒரு பாடல் வரியிலே பாரதம் பாடிய பெருந்தேவனார் சொல்லுவார், இந்த முருகக்கடவுளுடைய அருளாட்சி எங்களுக்கு இருப்பதன் காரணமாகவே நாங்கள் இதுவரை காலமும் நன்றாக வாழ்கிறோம். அவனுடைய அருளாட்சி எங்களுக்கு கிடைக்கவில்லையாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை செழுமையாக அமையாது என்ற பொருள்பட பாரதம் பாடிய பெருந்தேவனார் எங்களுக்கு செய்தி ஒன்றை தருகிறார். தாமரை புரியும் தாமர சேவடி பவழத்தன்னமேனி திகழ் ஒளி குன்று எய்க்கும் உடுக்கை குன்றின் நெஞ்சு பக எறிந்த அம்சுடர் நெடுவேல் சேவலன் கொடியோன் காப்ப ஏம பைகள் இதென்றால் உலகே என்று. ஏம பைகள் என்றால் இந்த இனிமையான வாழ்க்கை. இந்த இனிமையான வாழ்க்கையை நாங்கள் எதுகின்றோமாக இருந்தால் அது யாருடைய கருணை? அதுதான் தாமரை புரையும் காமர் சேவடி, தாமரை போன்று அழகு பொருந்திய மனதை கவர்கின்ற அவனுடைய 2 சிவந்த சேவடிகள், பவழத்தன்னமேனி பவளம் போன்ற நிறத்தையுடைய அவனுடைய திருமேனி, திகழ் ஒளி குன்று எய்க்கும் உடுக்கை குன்றுமணி போன்று திகழ்கின்ற சிவந்த உடுக்கை, குன்றின் நெஞ்சு பகை எறிந்த அம்சுடர் நெடுவேல், கிரௌஞ்சம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குன்றை எருகூராக்கியதே அந்த அம்சுடர் நெடுவேல் எருகூராக்கியதன் மூலமாக செழுமை நிறத்தை கொண்ட அந்த செஞ்சுடர் நெடுவேல், இவற்றை எல்லாம் கொண்டு சேவலம் சிவந்த நிறத்தை உடைய சேவலம் கொடியோன் காக்க அவன் காத்து நிற்கின்றான். அதனால் நாங்கள் ஏம பைகள் எய்துகின்றோம் என்று பாரதம் பாடிய பெருந்தேவனார் கூறுகின்றார். இதுவரை நேரமும் ரதத்திலே எம்பெருமான் விதிவலமாக வந்த பொழுது அந்த செந்நிற வடிவை நாங்கள் பார்த்தோம். அவன் சம்ஹாரம் செய்வதற்காக எழுந்தருடைய அந்த தோற்றத்தை பார்த்தோம். அந்த தோற்றத்திலேதான் எங்களுடைய வாழ்க்கை புதைந்திருக்கிறது என்பதை இப்பொழுது நாங்கள் உணர்கின்றோம். எத்தனையோ சோதனைகள் வந்திருக்கின்றன, நாங்கள் எத்தனையோ காலங்காலமாக கஷ்டப்பட்டோம். ஆனால் மீண்டும் புதிய வாழ்க்கையிலே புத்துணர்ச்சி பெறுகின்றோம் என்று சிந்திக்கின்றோமாக இருந்தால் முருகப்பெருமானுடைய திருவருட் கடாட்சம்தான் காரணம் என்று நாங்கள் சொல்லவில்லை. பாரதம் பாடிய பெருந்தேவனாரே எங்களுக்கு வழி சமைத்து தந்திருக்கிறார், நினைவுக்கு பலமாக.
ஆகவே இன்றைய எங்களுடைய வாழ்க்கைக்கு அவனேதான் அருள் புரிகின்றான் என்பதை திடமாக நம்ப வேண்டும். இந்த அடியவர்கள் எல்லாம் அந்த நம்பிக்கையின் ஊடாகவோ என்னவோ இந்த நெல்லை நகரை நாடுகிறார்கள். நெல்லையம்பதி வளாகம் அப்படியான ஒரு சிறப்பு மிக்கது. ஏனென்றால் நெல்லையம்பதியினுடைய வெளி தேரோடும் வீதியை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது தேரோடும் வீதி எதனூடாக ஓடுகின்றது என்று கேட்டால் அனைத்து தர்ம சாதன பணிமனைகளின் ஊடாக தர்மசாதன பணிமனைகளுக்கெல்லாம் தன்னுடைய அருள் ஒளியை வீசிய வண்ணமாக இந்த தேர் ஓடிக்கொண்டு வந்திருக்கிறது என்று கேட்டால் அப்படியான சிறப்புமிக்க வீதி அமைப்பை கொண்டது இந்த ஆலய வளாகம். அந்த வீதி அமைப்பே அவனுடைய அருளாட்சி திறத்தை பறைசாற்றுகின்ற காரணியாக அமைகிறது. ஆகவேதான் அந்த வீதி அமைப்பை கொண்ட அந்த அருள் திறம் மிக்க பணிமனைகளுடைய சேவையாற்றலை கொண்ட இந்த வளாகம் எங்களுடைய நெல்லை நகரிலே தான் அமைந்திருக்கிறது. பாருங்கள் அடியவர்களே, இங்கே நாங்கள் தேரோடும் வீதியிலே நிறைவாக தேரடியை சந்திக்கின்றோம் அல்லவா? அங்கே பொன் சுந்தரலிங்கம் அவர்கள் பாடிய பாடல் ஒன்று கூட அந்த தேரடி பற்றி எங்களுக்கு சிந்திக்க தோன்றுகின்றது. நெல்லை மாநகரை நன்னு வீதி நாளும் பிரதட்சணம் பண்ணு முழு நாளும் பொழுதும் கந்த வேளின் பெருமை சொல்ல ஞானம் வரும் மோட்சம். அது மாத்திரமல்ல, செல்லப்பா எனும் ஞானி தவம் செய்த தேரடிக்கு போனே வினை தீரப்பா பழனி வேலப்பா வடி வேலப்பா எனவே சேவித்து உய்யும் ஆவி என்கிறார் அந்த பாடல் வரியிலே பாடிய அந்த பாடலாசிரியர். எப்படி செல்லப்பா எனும் ஞானி தவம் செய்த தேரடிக்கு போனி, அந்த தேரடிதான் என்று நாங்கள் இப்பொழுது வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற தேரடி. புனித பூமியாக புனித ஞானிகள் எல்லோரும் தங்களுடைய பாதங்களாலே புனிதமாக்கப்பட்ட அந்த தேரடியிலே தான் முருகப்பெருமான் தன்னுடைய சேவடியை பதித்து கொண்டு ரதத்திலே எழுந்தருளி இருக்கிறார். அந்த ரதமும் 4 சில்லுகள் என்ற வகையிலே 4 வேதங்களாக அமர்ந்திருக்கின்ற சில்லுகளை இந்த நிலத்திலே பூமாதேவியிலே பதித்த வண்ணமாக ஞானியர்களும் யோகியர்களும் நடமாடித்திருந்த இந்த புனித பரப்பிலே தன்னுடைய வேதங்களாகிய சில்லுகளை பதித்த வண்ணமாக அமைந்திருக்கின்றன. பாருங்கள் எவ்வளவு பொருத்தமான இந்த தேரடி என்று சொல்லி வேதங்கள் பதிகின்றன, ஞானியர்களுடைய பாதம் பட்டிருக்கின்றன. நாங்களும் அதை அனுபவிக்கிறோம். எங்களுடைய பாதங்களும் அந்த பாதங்களின் ஊடாகவே தொடர்கின்றன. சுவடுகளோக நாங்கள் வருகிறோம். எங்களுக்கும் அந்த புனிதத்துவம் அந்த ஞானத்துவம் ஏற்படும் அல்லவா? பாருங்கள், அதுதான் நல்லூர் தேரடியினுடைய சிறப்பு என்று சொன்னால் மிகையாகாது. நலீசன். ஆம், இந்த நேரத்திலே காவடிகள் எழுந்து அசைந்தாடி வருகின்ற சிறப்புகளை எல்லாம் பார்க்கிறோம். காவடிகள் மெல்ல மெல்ல வருகை தர தொடங்கிவிட்டன. நான் நினைக்கிறேன் பச்சை சாத்தி எம்பெருமான் ஆலயத்திற்குள்ளே சென்ற பின்னர் முழுமையாக காவடிகளை இங்கே அனுமதிப்பார்கள். நல்லூர் முருகனுடைய திருவிழா என்றால் அது யாழ்ப்பாணத்தினுடைய தேசிய விழா. ஆதலாலேதான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தினுடைய வர்த்தக நிலையங்கள் எல்லாம் விடுமுறை பெற்று இன்றைக்கு நல்லூர் முருகனுக்காக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தினுடைய பல பகுதிகளிலே இருந்து அடியவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த அடியவர்கள் இங்கே வந்து தங்களை மறந்தவர்களாக, அங்கே பாருங்கள், உருப்பெற்று ஒருவர் நாகபாம்பு போல அங்கே உருப்பெற்று கலையாடி கொண்டிருக்கிறார். இது எல்லாம் இந்த சந்நிதிக்கு இருக்கின்ற சிறப்பு. இந்த சந்நிதிக்குள்ளே வந்துவிட்டால் தங்களை அடியவர்கள் மறந்து விடுவார்கள். அப்படி தங்களை மறந்து விடுகின்ற காரணத்தினால் அவர்கள் முருகன் பயப்பட்டவர்களாக, கலை உணர்வு பெற்றவர்களாக, கலை பெற்றவர்களாக தங்களை மறந்து அங்கே ஆனந்த கூத்து ஆடுகின்ற பான்மையை பார்க்கிறோம். இன்னும் லட்சக்கணக்கான அடியவர்கள் இந்த ஆலயத்தினுடைய பிரகாரம் எங்கனும் காட்சி தருகிறார்கள். அப்படி ஆலயத்தினுடைய முன்றிலே ஆயிரக்கணக்கான அடியவர்கள் காட்சி தருகிறார்கள். இந்த சூழல், அதாவது சுற்றுவர பார்த்தால் 1 மைல் சூழலுக்கு ஜனசமுத்திரம் என்று சொல்லத்தக்க வகையிலே மிக பல அடியவர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். தென்பகுதியிலே இருந்து சகோதர இனத்தை சேர்ந்த பல அடியவர்கள்
பற்பல வாகனங்களிலே இங்கே வந்து பல இடங்களிலே தரித்து நிற்பதை பார்க்கிறோம். அப்படி பல அடியவர்கள் இந்த முருகப்பெருமானுடைய அருளை பெற்றுவிட வேண்டும் என்று இங்கே வந்திருக்கிறார்கள். ஆதலாலேதான் சக்தி தொலைக்காட்சி கூட அதற்கு சிறப்பு வழங்குகின்ற வகையில் இன்றைக்கு நல்லூர் முருகனுடைய மூன்றிலே ஒரு நடமாடும் கலைக்கூடத்தை நிறுவி நல்லூரில் இருந்தவாறு நேரலையாக உலகளாவிய ரீதியிலே முருகனுடைய பெருமைகளை எடுத்தாண்டு கொண்டு இருக்கின்ற சிறப்பை பார்க்கிறோம். இன்னும் மண் வாசனை என்கின்ற நிலையில் யாழ்ப்பாண மண் வாசனை சக்தி தொலைக்காட்சியிலே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற சிறப்பை கூட பார்க்கிறோம். அப்படி யாழ்ப்பாணத்தினுடைய அருமைகளை, பெருமைகளை, மண் வாசனைகளை உலகளாவிய ரீதியிலே தெரியப்படுத்துகின்ற வகையில் சக்தி தொலைக்காட்சி சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கின்ற அந்த பான்மையை பார்க்கிறோம். இந்த நிலையில் முருகப்பெருமான் இன்னும் சில நிமிடங்களிலே பச்சை சார்த்தி தேரிலே இருந்து அவரோகணித்து இங்கே கோவிலுக்குள்ளே எழுந்தருளப் போகின்ற காட்சியை தரிசிப்பதற்காக முருகனை நேரிலே நின்று வழிபாடாற்றிவிட வேண்டும் என்கின்ற வேட்கையோடு அடியவர்கள் பலர் தேருக்கு மிக சமீபமாக ஆலயத்தினுடைய கிழக்கு வீதியிலே எள்ளு போட்டால் கூட விழ முடியாத அளவிற்கு மிக நெருக்கமாக கூடியிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆலயத்தினுடைய தெற்கு வீதி. தெற்கு வீதியிலே பல அடியவர்கள் கூடியிருக்கிறார்கள். அங்கே ஒரு தூபலார் மெய்யன்போடு தூபங்களை இட்டு இந்த இடத்தை சுத்திகரிப்பதை, முருகப்பெருமானுக்கு அர்ப்பணமாக இந்த பிரதேசத்தை சுத்திகரிப்பதை பார்க்கிறோம். அப்படி அடியவர்கள் எல்லோரும் பக்தி வயப்பட்டவர்களாக காட்சி தருகிறார்கள். அப்படி பக்திக்கு சிறப்பு பெற்றது நெல்லைப்பதி. பக்தியினால் இறைவனை பற்றி விடலாம். பக்தி வலையில் படுவோன் காண்க என்று மாணிக்கவாசகர் சொல்லி வைத்திருக்கிறார். முத்திநெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்திநெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கியனை ஆண்ட அத்தன் என்று பாடுவார் மாணிக்க வாசகர். அச்சோப்பதிகத்திலே வருகின்ற பாடல் இது. முத்திநெறி அறியாத மூர்க்கரோடு தானே நாங்கள் முயன்று சண்டைகளை பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்படி முத்திநெறி அறியாத மூர்க்கர் இவர்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்களுக்குள்ளே நாங்கள் உய்வு பெறுமாற் பொருட்டு பக்தி நெறியை எம்பெருமான் எமக்கு அருள்விக்கிறான். ஆம், அரோகரா என்று நாங்கள் தொழுகிறோம். பச்சை சார்த்திய வண்ணம் முருகப்பெருமானுடைய அந்த அழகு கோலத்தை இந்த நேரத்திலே பார்க்கிறோம். இந்த கோலத்தை காண்பதற்கு 1000 கண்கள் வேண்டும். நேயர்களே, சக்தி தொலைக்காட்சிக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இம்முறை முருகப்பெருமானுடைய பச்சை சார்த்தி முருகப்பெருமான் தேரிலே இருந்து அவரோகணிக்கின்ற அந்த காட்சியை கூட எங்களுக்காக இவர்கள் பதிவு செய்து எங்களுக்காக நேரலையாக தருகிறார்கள். உண்மையில் நாங்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள். இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இணைந்திருக்கின்ற நாங்கள் எல்லோரும் முருகப்பெருமான் அளித்தல் என்கின்ற நிலையில், சம்ஹாரம் என்கின்ற நிலையில் அவனுடைய அந்த ஐந்தொழில் விளக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஆணவாதி மலங்களை ஒடுக்குகின்ற அந்த தொழிலை பார்த்தோம். இனி அருளல் என்கின்ற அந்த முக்கியமான தொழில் கூறு, அருளல் என்கின்ற தொழில் கூறுக்காக முருகப்பெருமான் பச்சை சார்த்தியவனாக இங்கே காட்சி தருகிறான். பச்சை வண்ண பெருமானாக, பச்சை மயில் மீது ஏறி இருக்கக்கூடிய பெருமானாக இருக்கின்ற அந்த பெருமானுடைய கோல சிறப்பை பார்க்கிறோம். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர். அப்படி தூயவன் ஆக்குகின்ற முருகப்பெருமான் பால் நினைவை செலுத்துகின்றவர்களாக, முருகப்பெருமானுடைய மீளா அடியவர்களாக இங்கே அடியவர்கள் கூடியிருக்கிறார்கள். ஒற்றை தீபம், கற்பூர தீபம் அங்கே அர்ப்பணிக்கப்படுகிறது. கற்பூர தீபம் அர்ப்பணிக்கப்படுகின்ற அந்த சூழ்நிலையை தொடர்ந்து முருகப்பெருமான்
6 முகங்களுக்கும் இப்பொழுது அந்த கற்பூராராத்தியை எம்பெருமானுடைய மீளா அடியவராக இருக்கக்கூடிய குருக்களையா அவர்கள் இப்பொழுது அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் முருகப்பெருமான் தேரிலே இருந்து அவரோகணித்து வருகை தரப்போகிறார். அந்த காட்சியை கண்ணுற்று வழிபாடாற்ற வேண்டும் என்று இங்கே அடியவர்கள் எல்லோரும் நாடி இருக்கிறார்கள். ஆம், பஞ்சாராத்தி அங்கே அர்ப்பணிக்கப்படுகிறது. அரோகரா என்று நாங்கள் எல்லோரும் உள்ளன்போடு மெய்யன்போடு தொழுது வழிபாடாற்றிக் கொள்ள அங்கே பாருங்கள், ஊஞ்சலின் மீது என்ன ஒய்யாரமாக அந்த சிங்காரவேலன் குடிக்கொண்டிருக்கிறான். அந்த முருகனுடைய அழகை பாருங்கள். ஊஞ்சலிலே இருந்து எம்பெருமான் இப்பொழுது இளைப்பாறிக் கொண்டிருக்கிறான். இந்த சங்காரம் என்கின்ற அழித்தல் தொழிலை செய்தவன் சற்று நேரம் இளைப்பாற வேண்டாமா, சற்று நேரம் ஓய்ந்திருக்க வேண்டாமா? ஆதலாலேதான் முருகப்பெருமானை ஊஞ்சலிலே இருத்தி இப்பொழுது அங்கே வழிபாடாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமானுக்குரிய வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஊஞ்சலிலே இருந்து ஆறுதலாக எங்கள் குறைகளை களைபவனாக, எங்கள் மனத்துயர்களை எல்லாம் நோக்குபவனாக எம்பெருமான் முருகப்பெருமான் காட்சி தருகிறான். முருகப்பெருமானுடைய பார்வை இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் இப்பொழுது தெளிவாக கிடைக்கிறது. மெய்யன்பர்களே, இந்த தொலைக்காட்சி திரையினூடாக முருகப்பெருமானுடைய அருட்பார்வையை நோக்குங்கள். முருகப்பெருமானுடைய திருவருள் எங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நோக்குங்கள். ஏனென்றால் முருகப்பெருமானுடைய அருள் எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் வாழ்க்கையிலே எத்துணை இன்பங்களை பெறுவோம். அந்த இன்பங்களை நாடியவர்களாகத்தான் நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். ஹேமா அம்மையார் அவர்களே, உங்கள் மனக்கண் முன்னே என்ன தெரிகிறது? நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எம்பெருமான் ஆறுமுகப்பெருமான் ரதத்திலே மெல்ல மெல்ல அசைந்து ஆடிக்கொண்டு அடியார்களோடு இணைய போகிறார். பச்சை வடிவாக தன்னை அலங்கரித்துக் கொண்டு பசுமை புரட்சியோடு உங்களை நாடி வந்துவிட்டேன் என்ற செய்தியோடு எம்பெருமான் நவரோகணிக்கப் போகின்ற அந்த காட்சி இந்த வருடம் உங்கள் கண்களுக்கு சக்தி தொலைக்காட்சியினர் விருந்தாக தருகிறார்கள். அந்த திருவருள் எம்பெருமானுடைய திருவருள் அடியார்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஊஞ்சல் பாட்டு இசைக்கப்படுகின்றது. ஆனந்த பைரவி ராகத்திலே அந்த பாடலை கேட்கின்ற பொழுது சற்று நேரம் அந்த பாடலை கேளுங்கள். தூரத்திலே இருப்பது போல கேட்பது போல உங்களுக்கு செவிக்குள் கேட்கின்றது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனந்த பைரவி ராகத்திலே ஒரு ஊஞ்சல் பாட்டு எப்படி இருக்கும் என்று மனக்கண்முன் சிந்தித்தால் அந்த பாடலுடைய இனிமை விளங்கும் உங்களுக்கு. பச்சை பசேல் என்ற இலை தழைகளால் ஆன ஆடை அலங்காரத்தை அவர் தன்னோடு இணைத்திருக்கிறார். பச்சை பசேல் என்ற ஆலய வளாகம் பார்த்திருப்பீர்கள். வேப்ப மரங்களினுடைய அடர்ந்த சோலை இந்த ஆலய வளாகம். இந்த ஆலய வளாகத்தோடு இணைந்திருக்கிறது நவதள ராஜகோபுரம். அது தெற்கு வீதியிலே. இந்த ராஜகோபுரத்தை இப்பொழுது பார்க்கிறீர்கள். வானளாவ உயர்ந்து நிற்கின்ற ஒரு தன்மை அந்த காட்சியிலே தெரிகிறது அல்லவா? எங்களுடைய உள்ளமும் வானளாவ உயர வேண்டும். இந்த ரதம் பாருங்கள், முதலிலே அகலமாக இருக்கிறது. படிப்படியாக அது ஒடுங்கி ஒடுங்கி கூர்மையடைகிறது. நாமும் அப்படித்தான் இந்த உலக சலனங்களோடு இணைந்திருக்கின்றோம். அப்பொழுது உள்ளம் அகலமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த பச்சை பசேல் என்ற ஒரு சுற்றுவட்ட மையம் எங்கள் கண்முன் தெரிய பச்சை உடுத்தியவராக பச்சை பசேல் என்ற எம்பெருமானை அசைத்தவாறு அந்த சிவாச்சாரியார் ஊஞ்சல் பாட்டை பாடுகின்றார். கந்தனே அடீர் ஊஞ்சல் அடீர் ஊஞ்சல் என்று அந்த ஊஞ்சல் பாட்டை பாடுகின்ற பொழுது சந்தோஷ மிகுதியால் எம்பெருமான் நாடி ஆடி அசைகின்ற எண்ணம் தோன்றுகின்ற பாருங்கள். முருகப்பெருமானுடைய அழகு பக்தர்கள் மாத்திரமல்ல, அவுணர்கள் கூட உணர்ந்திருக்கிறார்கள். தாரகாசுரன் முன் இந்த முருகப்பெருமான் தோன்ற பொழுது இந்த அழகுதான் அவனுக்கு மனதிலே பதிந்தது.
முழுமதி அன்னகாறு முகங்கள் முன்னான்காகும் வெளிகளின் அருளும் வேலும் வேறுள்ள படையின் சீரம் அழகிய கரம் ஈராறும் அணிமணி தண்டை ஆக்கும் செழு மலர் அடியும் தெரிய கண்டான் அவன் தவம் செப்பற்பாற்று என்று சொல்லி கச்சிப்பு சிவாச்சாரியார் கூறுவார். அவனுடைய அழகு தாரகனுடைய பாத்திரத்தின் ஊடாக பார்க்கின்ற கச்சியப்பருடைய அந்த சிந்தனை இப்பொழுது எங்கள் மனதிலே ஊடுருவுகிறது. பச்சை பசேல் என்ற சுற்றுச்சூழலின் நடுவே, பச்சை பசேல் என்ற ஆடும் மயில் வாகனத்திலே, பச்சை பசேல் என்ற ஆடை ஆபரணங்களை அணிந்தவனாக, பச்சை பசேல் என்று உள்ளத்திலே மகிழ்ச்சியையும் புனிதத்தையும் ஏற்றுக்கொண்ட அடியவர்களுடைய மனதிலே இருந்து கொண்டு அவன் அவரோனிக்க இருக்கின்ற அந்த காட்சி எங்கும் பசுமை புரட்சி, எல்லாம் பசுமை புரட்சி. பசுமையிலே இனிமை காண்பவர்கள் நாங்கள் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்தோம், எத்தனையோ சோதனைகளை அனுபவித்தோம். இப்பொழுது அவற்றிலிருந்து மீண்டு நாங்கள் புனிதர்களாக மாறி பசுமை புரட்சியோடு இணைந்து விட்டோம். அந்த செய்தியை இந்த காட்சி எங்களுக்கு காட்டுகிறது என்றால் வாழ்க்கையே இப்படித்தான் என்பதைத்தான் இந்த நல்லைக்கந்தனுடைய தேரோட்டம் எங்களுக்கு விளக்குகிறது. கஷ்டம் வருகின்ற பொழுது துவண்டு விடக்கூடாது, மகிழ்ச்சி வருகின்ற பொழுது ஆரவாரிக்க கூடாது, எதையுமே சமநிலையோடு நாங்கள் நினைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாழ்க்கை தத்துவம் இந்த காட்சியினூடாக எம்மில் பதிய வேண்டும். நாங்கள் சாத்வீக தன்மை உடையவர்களாக மாற வேண்டும் என்பதையே இந்த காட்சி எங்களுக்கு தருகிறது. ரஜோகுணம் தமோகுணம் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து நாங்கள் சாத்வீக குணத்தோடு இணைய வேண்டும் என்பதுதான் இந்த காட்சி எங்களுக்கு தருகிறது என்று சொன்னால், ஊஞ்சல் பதியம் அதையே எங்களுக்கு உணர்த்துகிறது. ஆனந்த பைரவி ராகம் ஆனந்தமாக எங்களுடைய மனதை வருடுகின்ற ராகம். அந்த ராகத்திலே அந்த ஊஞ்சலை ஆடி ஆடி எம்பெருமான் அருளாட்சி செய்கின்றார் என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் குளிர்ந்திருக்கிறது, ஆன்மாக்கள் உள்ளம் குளிர்கிறது. அதுதான் இந்த இன்றைய இந்த வேளையினுடைய செய்தியாக அமைகிறது. லதீசன், காலை 6:30 மணி முதல் இங்கே சக்தி தொலைக்காட்சி தொடர்ச்சியாக நல்லூரிலே இருந்தவாறு இப்பொழுது நேரம் 10 மணி என்று யாழ்ப்பாணம் நல்லூரினுடைய மணிக்கூடு காட்டிக்கொண்டிருக்க, இத்துணை நேரமாக நெல்லை பதிவாசனுடைய இந்த பெருமைகளை எல்லாம் வான் அலைகளினூடாக பரப்பி தொலைக்காட்சியினூடாக வீட்டு திரைகளிலே பதிய விட்டு கொண்டிருக்கிறது சக்தி தொலைக்காட்சி. இந்த நேரத்தில் ஊஞ்சல் பாடப்படுகின்ற சிறப்பை பார்க்கிறோம். நாயக்கர் காலத்திலே ஊஞ்சல் என்கின்ற சிற்றிலக்கியம் சிறப்பு பெற்றிருக்கிறது. தமிழிலே இருக்கக்கூடிய 96 வகை சிற்றிலக்கியங்களுக்குள்ளே, பிரபந்தங்களுக்குள்ளே ஊஞ்சலும் ஒன்று. அப்படி இருக்கக்கூடிய ஊஞ்சல் இங்கே யாழ்ப்பாண இலக்கிய மரபிலே கூட சிறப்பிடம் பெற்றிருக்கிறது. அதனாலேதான் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற எல்லா ஆலயங்களுக்கும் ஊஞ்சல்கள் பாடியிருக்கிறார்கள். அப்படி பாடப்பெற்ற ஊஞ்சல் ஒரு தமிழ் இலக்கிய மரபினுடைய சிறப்பாக கொள்ளப்படுகிறது. அப்படி இருக்கின்ற அந்த தமிழ் இலக்கிய மரபோடு இருக்கின்ற அந்த ஊஞ்சலை நீங்கள் சில வரிகளை கூட உங்களாலே கேட்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஊஞ்சலுடைய பின்னணி எங்களுடைய செவிகளுக்கு தெளிவாக கேட்கிறது. அங்கே இருக்கின்ற அர்ச்சகர் பச்சை உடையை பூண்டவராக, அங்கே உருத்திராக்க மாலை அணிந்தவராக, தீட்சை பூண்டவராக அங்கே முருகப்பெருமானுடைய பெருமைகளை எடுத்து எம்புகின்ற வகையில் அர்ப்பணமாக அங்கே ஊஞ்சல் பாடல்களை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு அருமையான ஊஞ்சல் முருகப்பெருமானுக்கு, நெல்லை பதிவாசனுக்கு வழங்கப்படுகின்ற இந்த சூழலில் தேரோடி வந்து அழித்தல் தொழிலை ஆற்றி வீற்றிருக்கின்ற எம்பெருமானுக்கு இந்த ஊஞ்சல், நான் நினைக்கிறேன் காற்றலைகளூடாக எங்கள் செவிகளை சேருகின்ற ஊஞ்சல் உங்கள் காதுகளையும் சேரும் என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையில் இந்த நெல்லை பதிவாசனுடைய பெருமைகளை
தாங்கியவாறு நாங்கள் மனதுக்குள்ளே முருகப்பெருமானுடைய சிறப்புகளை நினைந்தவாறு இருக்கிறோம். இந்த நிலையில் ஹேமா அம்மையார் அந்த ஊஞ்சலுடைய ஒலியை உங்களுக்கு தருவதற்காக முனிகிறார். ஊஞ்சலுடைய ஒலி உங்களுடைய செவிகளிலே கேட்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அருமையை பார்க்கிறோம். அங்கே சிவாச்சாரிய பெருமகனார் இருந்தவாறு அந்த ஊஞ்சலை சமர்ப்பிக்கிறார். ஹேமா அம்மையார் தன்னுடைய ஒலிவாங்கியினூடாக அதனை தருவதற்கு முயல்கிறார். நாங்களும் செவிமடுப்போம். Ah
அடியவர்கள் தங்கள் இஷ்டத்தின் பிரகாரம் வழிபாடாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஊஞ்சற்பா நிறைவுற்று அங்கே சமர்ப்பணமாக இருக்கின்ற நிலையில் முருகப்பெருமான் இந்த நேரத்தில் பச்சை சார்த்தியவராக தேரிலே இருந்து அவரோகனுக்கு வரப்போகின்ற சூழலை பார்க்கிறோம். இங்கே இசைப்பாவாக சமர்ப்பிக்கப்பட்ட அந்த பாடலுக்கு ஒப்பான ராகத்திலே நாத சமர்ப்பணம் இந்த நேரத்திலே இடம்பெறுகிறது. அந்த நாத சமர்ப்பணத்தையும் நாங்கள் ஓரிரு நிமிடங்கள் வானிலையினூடாக பெற்று உங்களுக்கு வழங்குகிறோம்.
அந்த மங்களம் இசைக்கின்ற அந்த ஒலியை கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அதையும் நாங்கள் சற்று செவிமடுப்போம். இன்றைக்கு நல்லூரிலே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வு அது கூட ஒரு புதுமையான நிகழ்வு. தேர் திரைப்படத்திற்கு வந்த பிற்பாடு ஊஞ்சல் பாடி முருகனை பாமாலைகளால் ஏற்றி அர்ச்சனை செய்து நாத சமர்ப்பணம் ஈந்து முருகப்பெருமானை சந்தோஷப்படுத்துகின்ற அந்த நிகழ்வு கூட இந்த வருடத்திலே எங்களாலே அவதானிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு. அந்த நிலையில் இப்பொழுது மங்களம் நாத கானமாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எம்பெருமான் தேரிலே இருந்து அவரோகணித்து வருவதற்கான சூழல் தென்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் எங்கள் சமய விழுமியங்கள் குறித்தும் இந்த நெல்லைப்பதியினுடைய பெருமை குறித்தும் நாங்கள் நினைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு ரூபாவோடு அர்ச்சனை செய்யக்கூடிய ஆலயம் இந்த முருகப்பெருமானுடைய ஆலயம். நெல்லைப்பதியை மையப்படுத்தி எத்தனை அறப்பணிகள் இடம்பெறுகின்றன. இங்கே ஆடி அமாவாசையை அடுத்து வருகின்ற 6வது நாள் முருகப்பெருமானுடைய கொடியேற்ற திருவிழா இடம்பெறுவது வழக்கம். ஆவணி மாதத்திலே வருகின்ற அந்த அமாவாசை நாளிலே தீர்த்த உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதனை மையப்படுத்தித்தான் 25 நாட்கள் திருவிழாக்கள் இடம்பெறுகின்றன. இந்த 25 நாட்கள் இடம்பெறுகின்ற திருவிழாக்கள் இதை மையப்படுத்தி எத்தனை வர்த்தக நிலையங்கள் இந்த நெல்லைப்பதியிலே எழுந்து அலங்கரிக்கின்றன. எத்தனை அடியவர்கள் இங்கே வருகை தந்து முருகப்பெருமான் வழிபாடு ஆற்றுகிறார்கள். எத்தனை நிகழ்ச்சிகள் இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மண்டபத்திலும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. ஒரு புறத்திலே பட்டி மண்டபங்கள், ஒரு புறத்திலே அருளுரைகள், ஒரு புறத்திலே இசை நாத அர்ப்பணங்கள், இப்படி ஒவ்வொரு மண்டபத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சி என்று சொல்லத்தக்க வகையில் நல்லூரை சுற்றி இருக்கின்ற மண்டபங்கள் எங்கனும் நிகழ்ச்சி நிகழ்ச்சி நிகழ்ச்சி. அப்படி எங்கனும் கலை அர்ப்பணமாக முருகனுக்கு அர்ப்பணமாக நிகழ்ச்சிகள் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சிறப்பினை கூட பார்க்கிறோம். அப்படி முருகப்பெருமானுடைய அடியவர்கள் பக்தி வயப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ முயற்சிகள் இந்த நெல்லைப்பதியிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இந்த முருகப்பெருமான் கலியுக வரதன். கலியுக வரதன் கண்கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே, கூடவே நல்லூரிலே. எனவேதான் அந்த கலியுக வரதனை கண்கண்ட தெய்வத்தை காண்பதற்காக லட்சோப லட்சம் மக்கள் இந்த பதியிலே திரண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை எல்லாம் எங்கள் வீட்டு திரைகளிலே விரிக்க வேண்டும் என்பதற்காக சக்தி தொலைக்காட்சி குழுமத்தினர் இங்கே அதிகாலை முதலே இந்த காட்சிகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஹேமா அம்மையாரிடம் ஒலிவாங்கியை நான் கையளிக்கிறேன். ஆலய வளாகத்திலே இப்பொழுது கஜமுகன் அவர்களிடம் இந்த ஒலிவாங்கியை கையளிக்கின்றோம். நன்றி ஏமாமா, நன்றி திருவாளர் அலிசன் அவர்களே. உங்களுடைய அருமையான பணிகள் மூலமாக இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, இந்த ஆலயத்தினுடைய நேர்த்தி, அதே நேரம் இன்று நடக்கும் இந்த திருவிழா பற்றிய அனைத்து சிறப்புகளையும் நாம் நமது நேர்களுக்கு வழங்குவதற்கான அருமையான வாய்ப்பினை தந்தீர்கள். நமது மனமார்ந்த நன்றிகள். அதே தருணம் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த நிலம் மிகவும் முக்கியமான ஒரு நிலம். அந்த நிலத்திற்கு மகுடம் சூட்டக்கூடிய ஒரு கோயில், பின்னால் தெரியக்கூடிய கோபுரத்தின் முன்னால் வில் வளைவில் இருக்கக்கூடிய மண்டபம் கொண்ட இந்த நல்லூரான் சந்நிதி காரணம் பல இருக்கின்றன. அவற்றை நீங்கள் ஏற்கனவே எமது தொகுப்பின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இருப்பினும் யாழ்ப்பாணம் என்ற வடிவத்திற்கு பனை என்ற அடையாளத்திலிருந்து மனிதர்கள்
மனிதர்கள் படைத்த அல்லது மனிதர்கள் மூலமாக செயற்படுத்தப்பட்ட ஒரு படைப்பின் அடையாளம் என்று காட்டக்கூடிய இந்த நல்லூரினுடைய வடிவம்தான் இன்று சகல படிமானங்களிலுமே நாங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த கோயிலுக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. செல்வம் மிகுந்த அலங்கார கந்தன் என்று காரணம் பல இருக்கின்றன. உலகளாவிய ரீதியிலே வியாபித்திருக்கக்கூடிய புலம்பெயர் எமது தமிழ் சமூகம் முழுமையாக தமது காலத்தை அல்லது தமது விடுமுறையை கழிப்பதற்கு இந்த திருவிழாவை மிக முக்கியமாக கையாளுகிறார்கள். இப்போது எனது பின்புறம் தேர் இருக்கின்றது. தேர் ரதத்தை தொடர்ந்து அதற்கு முன்னால் அவரோகணப்படுத்தக்கூடிய அந்த நல்லூர் கந்தனுக்கு தமது ஆரோகணத்தை செலுத்தக்கூடிய நமது காணிக்கைகளை நேர்த்திகளை செலுத்தக்கூடிய பறவை காவடி தொண்டர்கள், அந்த பண்பாளர்கள் இப்போது தமது சமர்ப்பணத்தை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியும் நீங்கள் என் பின்புறமாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவ்வகையான பல சிறப்புகளை கொண்ட தலமாகவும் பலர் தமது அன்றாட நிகழ்வுகளை அல்லது தமது நியாயமான கோரிக்கைகளை தமது கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு காணிக்கையாக நேர்த்தி வைத்து அதை நிறைவு செய்யும் நாளாகவும் இந்த ரதோற்சவத்தினுடைய இந்த நாளை ஒரு மிக முக்கியமான நாளாக பரிணமித்துக் கொள்கின்றார்கள். ஆகவே இந்த யாழ்ப்பாண மக்களினுடைய அனைத்து பரிமாணங்களிலும் அனைத்து செயற்பாடுகளிலும் மிக முக்கியமான தளமாக இருக்கக்கூடிய நல்லூர் தளத்திலிருந்து நாங்கள் விடைபெறுவது சும்மா அல்ல. நமது தயாரிப்பு குழு மிக கடுமையோடு உழைத்தது. வெறுமனே நாங்கள் இங்கே கூறக்கூடிய நேர்த்திகள் போன்ற ஒரு நேர்த்தி தான் இங்கே இருக்கக்கூடிய கேமரா விற்பனர்கள் நீண்ட நேரமாக கேமராக்களை சுமந்த வண்ணம் நேரடியாக உங்களுக்காக பல செயற்பாடுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரது பணியோடு ஆடியோ மிக்சர்ஸ், வீடியோ மிக்சர்ஸ், இது மாத்திரமல்ல ஒப்பனை கலைஞர்கள் மற்றும் நமது எம்சிஆரில் இருக்கக்கூடிய நமது தொழில்நுட்பவியலாளர்கள் அனைவருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் பார்க்கக்கூடிய சிஜியா இருக்கலாம், ஆடியோவா இருக்கலாம், இவை அனைத்துக்கும் நமது பணி மிக முக்கியமாக இருக்கிற இந்த ஊழியர்களுடைய பணி, அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அது மாத்திரமல்ல இந்த நிகழ்வு உங்கள் இல்லம் வர மிக முக்கியமாக களமிறங்கியவர்கள் யார் என்றால் நமது இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணையாளராக தொழிற்பட்டவர்கள் தான். அந்த அனுசரணையாளர்களுடைய பணமல்லல் நாம் இங்கே இவ்வளவு சிறப்பாக இதை தந்திருக்க முடியாது. எனவே இந்த நிகழ்விற்கு அனுசரணையாக தொழிற்பட்ட அனைத்து அனுசரணையாளர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிறைவாக தயாரிப்பு பணியில் உதவிய தயாரிப்பு உதவியாளர்களுக்கும் தயாரிப்பு பணியில் இருந்து கொண்டிருந்த மாலன் தர்மேந்திரா, ஜியாவுல் ஹசன் ஆகியோருக்கும், நிறைவாக இவற்றை நெறிப்படுத்துவதற்கு உதவிய ஜி.கே. சந்தோஷ் மற்றும் இதை நிகழ்வுக்கு மிக முக்கியமாக செயற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த நமது அலைவரிசை பிரதானி கே. சமந்தராஜ் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்று செல்லும் நான் யாழ்ப்பாணம் நல்லூரான் மண்டபத்திலிருந்து கனிவன்போடு கஜமுகன். வணக்கம் நேர்களே.